அவ மேல பாசமே இல்லாத மாதிரி நம்ம கிட்ட காட்டிப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம். ஆமாங்க, எனக்கும் இப்பதான் எல்லாம் புரிய வருது. மித்ரா மனிஷாவை காதலிச்சானே, அவனுக்கு அவளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டனே தவிர, ஆனா மித்ரோட மனசுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. மித்ரா யார்கிட்ட மனச பறி கொடுத்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணால பாக்குறதுக்கும் மனசார உணர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு இவன் இப்ப இருக்கிற நிலைமை தான் உதாரணம். லக்ஷ்மி நம்மள ஏமாத்தல, நம்ம எல்லாருக்கும் தியாகம் செஞ்சுட்டு போயிருக்கான்னு சொல்லி இவன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சேங்க. ஆனா இவனோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்ப நான் என்னங்க பண்றது? உண்மை இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. நாம அவனுக்கு சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம். காலையில எழுந்திரிச்சதும் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, விடிஞ்சதும் லக்ஷ்மியை தேடி அவ ஊருக்கு போலாம். பாக்கியலட்சுமிங்கிறவங்க வேற யாரும் கிடையாது. கன்னியாகுமரியில பேர் போன நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டியான மித்ரா நந்தனோட மனைவினே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இறந்து போனவங்களோட உடல்களை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள எப்படிங்க இவ்வளவு பெரிய விபத்து ஆயிருக்கு? விபத்து ஆகணும். விபத்து ஏற்பட்டது நல்லது. ஒரு சில பேர் செஞ்ச தப்புகளுக்கு அடுத்த ஜென்ம வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம தண்டனை இப்பவே இந்த நிமிஷமே கிடைக்கணும். செஞ்ச தப்புகள் அவ்வளவு மோசமானதா இருக்கும்போது தண்டனையும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கணும். அவங்க செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மம் இல்லாம போயிடும். அண்ணே, அண்ணிய பத்தி ஏன் இவ்ளோ மோசமா பேசுற? நான் இப்படிதான்டா பேசுவேன். தப்பு செஞ்சவங்க கேவலமானவங்கன்னா நான் இந்த அளவுக்கு கேவலமா தான் பேசுவேன். மித்ரா, இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மித்ராக்கு உண்மை தெரியாம வாய்க்கு வந்தபடி உளறிட்டு இருக்கான். இன்னும் லக்ஷ்மி ஏமாத்திட்டாங்கிற பிரம்மையிலேயே இருக்கான். இறந்ததுக்கு அப்புறம் கூட லக்ஷ்மி மேல எவ்வளவு கோபத்துல இருக்கான் பாருங்க. வாங்க, நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். வாங்க. வேண்டாம் அரவிந்தா. வேண்டாமா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவன் பொண்டாட்டி இறந்து போயிருக்கா, அது அவன் கிட்ட சொல்ல வேண்டாமா? அவ எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சிருக்கான்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? நான் வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் அரவிந்தா. நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எப்ப அவனுக்கு உண்மை தெரியாம போனா வாழ்க்கை முழுக்க அவன் லட்சுமி மேல கோபத்துல தாங்க இருப்பான். அவன் கடைசி காலம் வரைக்கும் லட்சுமி ஒரு துரோகின்னு அவன் மேல பழிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பழி போடட்டும் அரவிந்தா, பரவாயில்ல. எதுக்குங்க? எதுக்காக இந்த அளவுக்கு கடுமையா பேசுறீங்க? எதுக்காக அங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அரவிந்தா, லக்ஷ்மி தப்பு செஞ்சான்னு நம்பினதுக்கு அவன் நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாம தப்பான வழியில போயிட்டு இருக்கான். லக்ஷ்மி ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சதுல இருந்து அவன் மனசு நிறைய விதத்துல சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப லக்ஷ்மி தியாகத்தை செஞ்சுட்டு போயிருக்கா. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவ தியாகம் செஞ்சுட்டு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா மித்ரா எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு யோசிச்சு பாத்தியா? அந்த விஷயத்தை நினைச்சு எந்த அளவுக்கு மனவேதனைப்படுவான்னு யோசிச்சு பாரு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கோவிந்தா போற்றி. அன்னைக்கு ஏதோ ஒரு சலவை தொழிலாளி சொன்னதை கேட்டு அவரோட தர்ம பத்னிய காட்டுக்கு அனுப்பி வச்சாரு அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அதுக்கப்புறம் என்னோட ராமர் எந்த அளவுக்கு துடிச்சு போனாரு தெரியுமா?
அவருடைய கண்ணீர் துளிகளை சேமிச்சா அந்த கடலையே மிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. சீதா தேவி இல்லாம எரிஞ்சிட்டு இருந்த இதயத்துக்கு முன்னாடி அந்த எரிமலை கூட ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். சீதா 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 சீதான்னு என் ராமர் கூப்பிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை காத்துனால கூட கேட்க முடியாம அது கடல்லையே முழுகி போயிடுச்சு. தூக்கம் இல்லாத அவருடைய கண்களை பார்த்து பூக்க தொடங்கின அந்த பூக்கள் கூட பூக்காம மொட்டுலயே வாடி உதிர்ந்து போச்சு. இது எல்லாம் காலம் செஞ்ச சதி மட்டும் இல்ல, ராமச்சந்திரமூர்த்தி எடுத்த தப்பான முடிவுதான் காரணம். என்னுடைய ராமர் ஒரு குழந்தை மாதிரி சீதா தேவிக்காக எவ்வளவோ வேதனையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. யார் பெத்த பொண்ணோ 3 மாசமா சுயநினைவே இல்லாம இருக்கா. என் மனைவியை காப்பாத்தின தேவதை. அதனாலதான் இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க வைத்தியரே. அரவிந்தா, அங்க சீதாராமர் கல்யாணம் நடக்குது. கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்தா நமக்கு மன நிம்மதியாவது கிடைக்கும். வா போலாம். நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த என் மனைவிய இவங்க தான் காப்பாத்தினாங்க. காப்பாத்தும் போது இவங்க தலையில அடிபட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. யார் பெத்த பொண்ணோ 3 மாசமா சுயநினைவே இல்லாம இருக்காங்க.